சின்ன பாட்டி, தயவு செஞ்சு எங்களை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. நீங்க முதல் நாள் என்ன சொன்னீங்களோ அதே தான் இன்னைய வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நீங்க சொல்ற மாதிரி தான் செய்வோம் சின்ன பாட்டி. தயவு செஞ்சு எங்களை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சின்ன பாட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ், எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க சின்னதா, மத்தவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக எங்களை தண்டிக்கிறது சரியே இல்ல. எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க சின்னதா. ப்ளீஸ், நீங்க எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. சின்ன பாட்டி, எங்களுக்காக இல்லாட்டியும் எங்க பசங்க முகத்துக்காகவாது எங்களை இங்க இருக்க விடுங்க. ஆமா சின்ன பாட்டி, எங்களுக்கு சாப்பாடு கூட வேண்டாம், எங்களை பட்னியா கூட போடுங்க. ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க பசங்களுக்கு தங்க வீடு இல்லாம பண்ணிடாதீங்க. அவங்களுக்காகவாது எங்களை இருக்க விடுங்க சின்ன பாட்டி, ப்ளீஸ். சின்ன பாட்டி, ப்ளீஸ் எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒண்ணும் சத்திரம் இல்ல திறந்து வைக்கிறதுக்கு. உங்க எல்லாருக்கும் இங்க இடம் கொடுக்கறதுக்கு. போங்க, வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போங்க. போங்க போங்க. சின்ன பாட்டி, வேண்டாம் சின்ன பாட்டி. அட போங்கறல. பாட்டி உனக்கு அடிப்படல? சின்னதா, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கேன்னு. வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உன்னால உன் குடும்பத்துக்கே விசுவாசமா இருக்க முடியல, எனக்கு என்ன விசுவாசமா இருக்க போற? சொல்றல. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்க. அப்புறம் இங்க இருக்கிறவங்கள யாருமே இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் எங்கேயுமே நான் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிமே இந்த வீடு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் என்னோடது. அட, இவங்க இங்க இருந்து எந்த பொருளையும் திருடிட்டு போலையே. திருடங்க டைப்ஸ். போய் அவங்கள செக் பண்ணி பாரு. நிர்மலா தேவி அம்மா இந்த வயசுல இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இத நான் சொல்லக்கூடாதுதான். பிரேம் செஞ்ச ஒரு தப்புனால எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு குடும்பமே வீட்டை இழந்து நின்னுட்டு இருக்கு. அந்த துர்கா தேவி யாருக்கும் இப்படி பண்ணக்கூடாது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்யறது?
வா பிரேம். ஒன்னு தெரியுமா பிரேம், நீ உன் குடும்பத்தை எப்படி நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிறத பத்தி எல்லாருக்கும் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஆனா இப்போ உனக்கு இருக்கிற அறிவு எல்லாருக்கும் இருக்காதுல்ல. ஆனா இப்படி மட்டும் நினைச்சிடாத உன் குடும்பத்துக்கு வீடு இல்லாம பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு. இல்ல, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆனா நீ பயப்படாத பிரேம், உன் குடும்பத்துல இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் நான் மரணத்தை கொடுக்க மாட்டேன். ஆனா மரணத்துக்கு அவ்வளோ நெருக்கமா கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அவங்க வாழவே பயப்படுவாங்க. உண்மையா சொல்லவா பிரேம், உன்னோட இந்த துக்கமான சோகமான முகத்தை பார்க்கும்போது எனக்கு உதவி செய்யணும்னு தோணுது. இன்னைக்கு நாள் முடியறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஒருவேளை இந்த 15 நிமிஷம் முடியறதுக்கு முன்னாடி நீ என் கூட அந்த 3வது அப்புறம் கடைசி ஆட்டம் விளையாடணும்னா உன்னோட அந்த விலை மதிப்பற்ற பொருள், நேரடியா சொல்லணும்னா ஒருவேளை நீ சீமாவை பணைய வச்சு அந்த 3வது விளையாட்டு விளையாடினா நான் உன் குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். ஸ்ப்ரைட் இது கிளியர். உங்க அக்கா கிட்ட எப்படி இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது? ஆமாங்க, அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தர தானே உங்களை நினைச்சாங்க. அப்புறம் நீங்க அவங்களையே வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கீங்க. இந்த அநியாயத்தை நிர்மலா தேவி அம்மாவுக்கு நடக்க விட மாட்டோம். யோசி பிரேம் பரத்வாஜ், என் கூட இந்த விளையாட்டை நீ விளையாடலனா கூட உன்னால எதையுமே காப்பாத்திக்க முடியாது. ஏன்னா நாகமணி என்கிட்டயே இருந்துரும். அதை பயன்படுத்தி என்னால எதை வேணாலும் அடைய முடியும். எதை வேணும்னாலும். புத்திசாலி மைதானத்தை விட்டு வெளியே ஓடுறவன் இல்ல, தைரியமா நின்னு விளையாட்ட விளையாடுவான். ஒருவேளை நீ கடைசி விளையாட்டை விளையாடணும்னா என் கூடயே வீட்டுக்கு வந்துரு. இல்லனா இங்கே நின்னுக்கிட்டு உன் குடும்பத்தோட துக்கம் அப்புறம் அழிவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நில்லு. பெரியத்த, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. இங்க பாருங்க பெரிய பாட்டி, இந்த வீட்டுல மத்தவங்க பண்ண தப்புக்காக நாங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கிற மனு, தயவு செஞ்சு இந்த மது பாட்டில் அம்மன் முன்னாடி வைக்காத. இந்த புனிதமான இடத்துல மது பாட்டில வச்சு அசிங்கப்படுத்திடாத. இப்ப இந்த வீட்டோட முதலாளி அம்மா நான் தான். அதாவது இந்த ரூமை நீங்க காலி பண்ணணும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் ராஜ்வீர் கிட்ட பேசியே ஆகணும். போதும், இப்ப யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நாம எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து ஆகணும். இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. பெரியத்த, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. அது மட்டும் இல்ல நிர்மலா தேவி அம்மா, குடும்பத்துல உள்ள எல்லாரும் என்னோட வீட்டுல தங்குங்க. மிஸ்ஸஸ் சர்மா, யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை இப்படி ஏதாவது ஆயிட போகுது. இந்த ராசி இல்லாதவங்க உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இவங்க தலையில எழுதி வச்சுக்கிற எல்லா பிரச்சனையும் உங்க வீட்டுல டேரா போட்டுற போகுது.
அம்மா, நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. தண்ணியில இருந்துகிட்டு முதல்ல கிட்டே மோதுறது சரியில்லை மிஸ்ஸஸ் சர்மா. வருத்தப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. எங்களுக்கு யார்கிட்டயும் பயம் இல்ல. வாங்கம்மா போலாம். வாங்க. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நானும் என்னோட குடும்பமும் உங்க கூட வர முடியாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க மேல காட்டின கருணைக்கு அதுக்கு நன்றி சொல்றதை தவிர என்கிட்ட வேற வார்த்தைகளே இல்ல. இந்த நன்றியை நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இதை விரும்பல. என்னாலேயும் என் குடும்பத்தாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கே திரும்ப போயிடுங்க. நீங்க எங்களை எங்க போக்குலயே விட்டுடுங்க. வாங்க போலாம். ஈறுகள்ல பிரச்சனையா? பிரேம், நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னோட தைரியத்தை பாராட்டி ஆகணும் பிரேம் கண்ணா. நான் கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும்னு முடிவெடுத்தியே, அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இந்த ராஜ்வீர் எந்த வாய்ப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? ஆரியன், ஆரியன், உனக்கு இங்க வேலை இல்லை. நீ வெளியே போய் யாரும் உள்ள வராம பாத்துக்கோ. மூணாவது அப்புறம் கடைசி விளையாட்டுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இதை தவிர நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால அந்த மூணாவது விளையாட்டை விளையாட முடியாது. என்ன பேசிட்டு இருக்க பிரேம்? இது மூணாவது விளையாட்டு தான். இத விளையாடினதுக்கு அப்புறம் நீ இழந்த எல்லாத்தையும் திரும்ப அடையிற வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், உனக்கு சீமாவை பணைய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த தியாகம் ரொம்ப சின்னது. அப்புறம் நீ போட்டியில தோத்துதான் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லையே. யோசி பிரேம், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா பரத்வாஜ் குடும்பத்தோட பேரும் புகழும் எப்பவோ நிலைச்சிருக்கும். அப்புறம் மாயாவுக்கு அவளோட நாகமணி திரும்ப கிடைச்சிடும். ஆனா ஒருவேளை நீ சீமாவை பணைய வச்சு மூணாவது விளையாட்டை விளையாடலனா, அப்ப நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனா என்ன ஆயிர போகுது? உன்னோட குடும்பம் தெரு தெருவா சுத்தி பிச்சை தானே எடுக்க போறாங்க. நான் சீமாவை பணையம் வச்சேன் அந்த மூணாவது விளையாட்டை விளையாடுறதுக்கு. தயாரா இருக்கேன். நான் இப்படி சொல்லக்கூடாதுதான். எந்த தப்ப பிரேம் செஞ்சானோ, ஒருவேளை அதே தப்ப எங்க புருஷங்க செஞ்சிருந்தாங்கன்னா
அப்ப பெரிய பாட்டி இந்த வீட்டையே ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அம்மா தாயே, ஒருவேளை பிரேம் இதை கேட்டுட்டாருன்னா அம்மா தாயே, திடீர்னு பிரேம் எங்க போயிட்டாரு? ஒருவேளை இது எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காரா? காடை காட்டு பிரேம் கண்ணா. ரோகிணி, பிரேம் எங்க போனாருன்னு தெரியல. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் நினைச்சுக்கிட்டேன். பிரேம் அந்த ராஜ்வீர் கிட்ட போய் அந்த ஆளு சொன்ன சவாலை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிருப்பாரா? இல்ல இல்லக்கா, மாமாவால அப்படி செய்ய முடியாது. மாமா ராஜ்வீரை நம்ப மாட்டாரு. அந்த தாயோட கருணையால அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை என்னோட பயம் உண்மையாயிடுச்சுன்னா நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவர் அதுல இருந்து தடுத்தாகணும். அக்கா கவலைப்படாதீங்க, நான் சித்தார்த் கிட்ட சொல்றேன். அவர் மாமா பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்குவாரு. நீங்க உள்ள இருந்தா வரீங்க? உள்ள பிரேம் மாமா இருக்காரா ராஜ்வீர் கூட? ஆமா, பிரேம் ராஜ்வீர் கூட தான் இருக்கான். ஆனா என்ன விஷயம்னு என்னால கேட்க முடியல. என்னால இதை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. ராஜ்வீர் பிரேம் கிட்ட ஏதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்துட்டாரு. அங்கிருந்து என்ன வெளியே போக சொல்லிட்டாரு. ஒரு வேலை பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சு ராஜ்வீரும் மாமாவும் என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. शेषं पद्मनाभं च कम्बलम् आनन्दं वासुकिं शेषं पद्मनाभं च कम्बलम् शङ्खबालं धृतराष्ट्रं च तक्षकं कलियं तथा